Welcome to UPSC Vinod. Today we are going to discuss one of the most important expected question for the mains 2026. That is freshwater crisis linked with climate change. See, freshwater crisis has been asked previous year also. So, see, the question is the climate change is intensifying India's freshwater crisis. Yes, climate change is not only intensifying India's freshwater crisis, also throughout the world level. But focus, listen to the question. Climate change is intensifying India's freshwater crisis by altering the hydrological cycle. Discuss its impact on water availability. So you should discuss its impact on water availability and regional disparity in water resources. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின். அதாவது ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இம்பாக்ட் இந்த ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ் கிளைமேட் சேஞ்சோட இம்பாக்ட் ஆன் ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ். ஸோ இதை ஓவராலாக நம்மளோட வாட்டர் அவைலபிலிட்டியோட இம்பாக்ட் எந்த மாதிரி இருக்கும். அது ரீஜனல் டிஸ்பாரிட்டி. பிகாஸ் வாட்டர் அவைலபிலிட்டி வாட்டர் ப்ரெசன்ஸுங்கிறதே ரீஜனல் டிஸ்பாரிட்டி தான். எல்லா இடத்துலையும் ஈக்குவலான வாட்டர் ப்ரெசன்ஸ் கிடையாது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இம்பாக்டை டிஸ்கஸ் பண்ணணும் அண்ட் ஆல்சோ சொல்யூஷனும் கொடுக்கணும். ஸோ சி யூ கேன் ரீஃப்ரேஸ் இன்ட்ரோடக்ஷன். இன்ட்ரோடக்ஷனுக்கு ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூ ஷுட் ரீஃப்ரேஸ் த ஸ்டேட்மெண்ட். ஸோ climate change is intensifying the not only India's freshwater crisis, world's freshwater crisis itself. ஸோ ஜென்ரலாக நமக்கு தெரிஞ்ச ஒரு 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 ஃபேக்சுவல் டேட்டா என்னது, 70% ஆஃப் earth இஸ் சரௌண்டட் பை வாட்டர். எஸ், அதில் ரொம்ப ரொம்ப மினிமல் பர்சன்டேஜ், லெஸ் தேன் 2.5% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர். அந்த 2.5%லேயே 1% தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெடிலி அக்சசபிள். ஸோ நீங்கள் இந்த இவ்வளோ பர்சன்டேஜ் சொல்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக மோஸ்ட்லி ஓவரால் almost 70 to 80% of earth is covered by water. From that very very minimal level of 2 to 3% is covered by fresh water. From that the readily accessible அப்படின்றது 1% அப்படிங்கிறது சொல்லலாம். Although 71% of earth surface is covered by water, only those of 2.5% is fresh water. Yes, less than 1% that is readily accessible. அந்த readily accessible எங்க இருக்கு? Rivers, lakes and shallow groundwater. Climate change is disrupting the hydrological cycle through erratic monsoon, glacier retreat, rising temperature and the extreme weather events, thereby aggravating India's freshwater crisis. Yes, climate change வந்து என்ன பண்ணுது, டிஸ்ரப்ட் பண்ணுது ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள். என்ன தான் சொன்னாங்க, அப்படியே ரீஃப்ரேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரீஃப்ரேசிங் த ஸ்டேட்மெண்ட். Climate change is disrupting the hydrological cycle through erratic monsoon, glacial retreat, rising temperature, extreme weather events, thereby aggravating India's freshwater crisis. கண்டிப்பாக இந்த வருஷம் எல்னினோ பற்றின கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கொஷின் 100% எல்னினோ, சூப்பர் எல்னினோ பற்றின கொஷின் வரும். ஸோ பேப்பர் 1ல் கண்டிப்பாக அதுவும் ரொம்ப முக்கியம். அதே நேரத்தில் ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இம்பேக்ட் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ கொஷின் என்னது, இம்பேக்ட் ஆஃப் வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட், ஸோ வாட்டர் அவைலபிலிட்டி ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். யார் இது? ஸ்டேக் ஹோல்டர் அப்ரோச். எல்லாருமே ஸ்டேக் ஹோல்டர்ஸ் தான் வாட்டருக்கு. ஃபர்ஸ்ட் எக்கனாமிக்கல் இம்பேக்ட். அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க்ஸ், ஹை அண்ட் ட்ரை. ஸோ அக்கார்டிங் டு த வேர்ல்ட் பேங்க்ஸ், ஹை அண்ட் ட்ரை, climate change, water and economy. Water scarcity should reduce India's GDP by 6%. So see, this water scarcity will reduce the India's GDP by 6% by 2050. Industrial disruption. 2019 Day Zero crisis. Chennai's Day Zero crisis disrupted manufacturing, IT and hospital sectors. So Day Zero means another water availability is zero 2019ல. ஸோ அதனால என்ன ஆச்சு, மேனுஃபேக்சரிங் செக்டர், ஐடி செக்டர், ஹாஸ்பிட்டல் செக்டர்ஸ் இவங்க எல்லாத்துக்குமே டிஸ்டர்ப்ட் ஆச்சு. பெங்களூருவும் பெரிய வாட்டர் கிரைசிஸ்னால பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு சிட்டி தான். ஸோ ஹை வாட்டர் ப்ரொக்யூர்மெண்ட் காஸ்ட். வாட்டர் ஸ்ட்ரெஸ்டு சிட்டி சச் அஸ் பெங்களூரு இன்க்ரீசிங் த டிபெண்டன்சி ஆஃப் காஸ்ட்லி டேங்கர் சப்ளை டியூரிங் தி சம்மர். எஸ், ஸோ இப்போ வாட்டர் அவைலபிலிட்டி இல்லைங்கிறதுனால டேங்கர்ஸ் மூலயமா அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு வாட்டர் சப்ளை பண்ணிருக்காங்க. இப்போ அது என்ன ஆகுது, அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேர்டன் ஆகுது. Next, energy security. Thermal power plant requires large quantities of water cooling. Thermal power plants requires large quantities of water cooling. Water storage. Have forced generators cuts during the drought years. See, thermal power plant கண்டிப்பாக லார்ஜ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் தேவை. எதுக்காக அப்படின்னா கூலிங்காக. ஸோ இப்போ வாட்டர் ஷார்ட்டேஜ் என்ன ஆகுது, வாட்டர் ஷார்ட்டேஜ் ஆச்சு அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட் பவர் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிரும். ஸோ எக்கனாமிக் இம்பாக்ட் அப்படிங்கிறது ஜென்ரலாக இந்தியாவோட ஜிடிபியை பாதிக்கும்னு சொல்கிறாங்க. Day Zero கிரைசிஸ் சென்னை ஃபேஸ் பண்ண மாதிரி ஃபியூச்சரில் நிறைய சிட்டிஸ் ஃபேஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பெங்களூரு ஆல்ரெடி தண்ணியை நிறைய சிட்டிஸ், ஈவன் சென்னை ஆல்சோ காசு கொடுத்து தான் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து எனர்ஜி செக்யூரிட்டி,
எனர்ஜி செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தெர்மல் பவர் பிளான்ட்டுக்கு ஆல்ரெடி கூலிங்காக வாட்டர் தேவைப்படுது. இப்போ வாட்டர் அவைலபிலிட்டி குறைஞ்சது அப்படின்னா தெர்மல் பவர் பிளான்ட் மூலமா வரக்கூடிய பவர் ஜென்ரேஷன் நமக்கு பாதிக்கப்படும். ஸோ செகண்ட், அக்ரிகல்ச்சர். செகண்ட் ஸ்டேக் ஹோல்டர், agriculture and food. Agriculture consumption nearly 80% of India's fresh water. Everyone knows that most of the agriculture is done via fresh water only. Okay, so 80% of agriculture consumes nearly 80% of India's fresh water withdrawal. So யார் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் கன்சியூமர் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான். மோஸ்ட் கன்சியூமர் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரும் அக்ரிகல்ச்சர் தான். அப்போ over 50% of India's net zone area remain rainfed. So see, already we had discussed about this important point. என்னதான் இந்தியாவில் more than 50% of சோன் ஏரியா, நெட் சோன் ஏரியா வந்து கல்டிவேட்டபிள் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரெயின்ஃபெட்டாக இருந்தாலும் ரிமைனிங் 50% வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா கிரவுண்ட் வாட்டர் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டர் டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ ஃப்ரீக்வெண்ட் ட்ரவுட், சேஞ்சிங் ரெயின்ஃபால் பேட்டர்ன் ரெடியூசஸ் த கிராப் ஈல்ட். எஸ், யூ நோ தட் ரெயின் கம்மியாச்சு அப்படின்னா கிராப் ஈல்டும் கம்மியாகும். த்ரெட்டன்ட் த ஃபுட் செக்யூரிட்டி. எஸ், கண்டிப்பாக ஃப்ரெஷ் வாட்டர் அவைலபிலிட்டிங்கிறது நம்மளோட ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வாட்டர் அவைலபிலிட்டி குறைக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபுட் அவைலபிலிட்டியும் கண்டிப்பாக குறைக்கும். Social impact. Jal Jeevan Mission has significantly reduced the drugatory, yet women in many rural areas still spend considerable time on collecting water. See, Jal Jeevan Mission அப்படிங்கிறது fresh water tap connection. Tap water to every household. ஸோ இதனாலேயே this is one of the most successful scheme by the Indian government. இந்த ஜல்ஜீவன் மிஷன்னால நிறைய விமன்ஸோட டைம் வந்து சேவ் ஆகுது. பட் அப்படி இருந்தும் ஒரு சில ஏரியாஸில் ஒரு சில ரூரல் ஏரியாஸில் இது கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் விமன் வந்து அவங்களோட டைம் வந்து வாட்டர் கலெக்ட் பண்ணுறதுல ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த ஃபேஸ்புக்ஸில் சோஷியல் மீடியாஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்ப தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்துலேருந்து எடுத்துகிட்டு வரும். ஒரே ஒரு கிணறு தான் இருக்கும். அந்த டோட்டல் கிராமத்துக்கே ஒரே ஒரு கிணறு தான் இருக்கும். அங்கே இருந்தால் எல்லாம் தண்ணி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாட்டர் ஸ்கேர்சிட்டி வைடன்ஸ் த இன்இக்வாலிட்டி, particularly affecting poor households and marginal farmers. See, whatever the issue is, first it's going to affect the poor. Environmental issue, poor. So water scarcity, poor. ஸோ எதுனாலையுமே புவரை தான் அஃபெக்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி. ஏன்னா இன்இக்வாலிட்டி இன்னும் ரைஸ் ஆகும். ஏன்னா ஹைலி அஃபெக்டட், புவர்ஸ் ஆர் ஹைலி அஃபெக்டட். ஸோ அவங்களுக்கு வந்து இன்னும் அவங்களோட மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் புவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் பாதிக்கப்படுறாங்க. Urban disparity persists. Same இங்கேயும் affluent neighborhood services much higher per capita water supply than informal settlements. See, yes, urban disparities வந்து பார்த்தீங்கன்னா neighborhood receives much higher per capita water supply. ஸோ அங்கே இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே, அர்பனில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாமே ஹை per capita வாட்டர் டிமாண்டை வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் இம்பாக்ட். எக்காலஜிக்கல் இம்பாக்ட் என்னது? ஷ்ரிங்கிங் வெட்லேண்ட் and decline in river flows threatens aquatic ecosystem. Shrinking wetland and declining in river flows threatens aquatic wetland. Himalaya glaciers, which feeds Indus Ganga Brahmaputra system, continues to retreat affected by long-term river discharge. Yes, கண்டிப்பாக climate change வந்து ஹிமாலயாஸில் வாட்டர் அவைலபிலிட்டியை இம்பாக்ட் பண்ணும். அது எல்லாருக்குமே தெரியும். Species such as Gangetic river dolphin faces habitat degradation due to reduced environmental flows. So கேஞ்சடிக் டால்ஃபின் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, அவங்களோட பாப்புலேஷனில் ரிடக்ஷன் இருக்குது. ஸோ அவங்களோட ஹேபிட்டட் டீக்ரேட் ஆகிறதுனால அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சர்வைவபிலிட்டி கொஷின் மார்க் வந்து வருது. பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட். வாட்டர் ஸ்கேர்சிட்டி இன்டென்சிஃபைஸ் இன்டர்ஸ்டேட் டிஸ்பியூட்ஸ். ஸோ இதை நான் சொல்லவே தேவையில்லை. என்னது இப்போ வரையுமே போயிட்டு இருக்கு. காவேரி, கிருஷ்ணா, மகாதயா, முல்லை பெரியார் ரிவர் வாட்டர் டிஸ்பியூட். ஸோ எவ்ரி ரிவர் ஹாஸ் அ இன்டர்ஸ்டேட் ரிவர் ஹாஸ் அ ரிவர் டிஸ்பியூட் டியூ டு வாட்டர் அவைலபிலிட்டி. ஸோ upper riparian area enjoys the advantage. See, Karnataka with respect to Kaveri, they are enjoying the advantage. So transboundary concerns are growing due to upstream infrastructure development again. So not only Brahmaputra's Yarlang Sanpo, என்னது இது? ஸோ இப்போ மேகதாது ரிவர் வந்து மேகதாது டேம் வந்து கட்டுறது இஷ்யூ வந்து யாருக்கு பிரச்சனை அப்படின்னு நாம நினைக்கிறோம், தமிழ்நாட்டுக்கு பிரச்சனை நினைக்கிறோம். பிகாஸ் அங்கே வாட்டர் லாக் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி நாம ஃபீல் பண்றோம். சி, நத்திங் இஸ் ப்ரூவன் எவிடன்ஸ். அவங்க என்ன சொல்றாங்க, பெங்களூரோட வாட்டர் டிமாண்டை வந்து சாட்டிஸ்ஃபை பண்றதுக்காக தான் நாங்க இதை பண்றோம். கண்டிப்பா மீன்ஸ் ஆல்ரெடி கர்நாடகா டஸ் நாட் Karnataka does not obeys the Supreme Court's order or Kaveri panel order, though upper riparian states always enjoys the advantage when compared to
லோயர் ரைப்பேரியன் ஸ்டேட்ஸ். ஸோ பொலிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆகுது. So see, this is the first part of the question. Impact of the water availability. Economic impact, agriculture, food security, social impact, ecological impact, political strategic impact. Next, regional disparities in water resources. Regional disparities in water resources. Another, rainfall variability. So yes, so Western India, Western northwestern part of the India, Rajasthan and Gujarat receives less than 500 millimeter annual rainfall, whereas northeastern part receives 2000 to, that means 200 centimeter to 250 centimeter rainfall, creating stark spatial disparities. Yes, see, nature can't be equal. See, geographical location பொறுத்து தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா geographical கேரக்டரிஸ்டிக்ஸ் பொறுத்து தான் நமக்கு வந்து ரெயின்ஃபால் இருக்கும். அப்போ ஆப்வியஸ்லி வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா, நார்த் வெஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா டஸ் நாட் ரிசீவ்ஸ் மச் ரெயின்ஃபால் when compared to நார்த் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் த இந்தியா. So hydrological differences. So hard rock aquifers in Peninsula have limited recharge potential. Indo-Gangetic alluvial aquifers are high potential but faces severe over extraction. See, Deccan region in India is a dry area. ஸோ இங்கே ரீசார்ஜ் அவைலபிலிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. ஸோ பட் கேஞ்சட்டிக் ஏரியாவில் ரீசார்ஜ் அவைலபிலிட்டிங்கிறது ரொம்ப அதிகம். பட் அதையும் ஓவர் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில். ஹைட்ராலஜிக்கல் டிஃப்ரென்சஸ், கிரவுண்ட் வாட்டர் ஸ்ட்ரெஸ். எஸ், இட் இஸ் ஆல்ரெடி இதை பற்றி கொஸ்டினும் கேட்டாச்சு. இனிமே we can expect more question with respect to groundwater exploitations. Okay, groundwater availability. Yes, we are dependent. Most of the agriculture is dependent on groundwater only. So mostly in Punjab and Haryana, கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்கார்டிங் டு த சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட், மெனி அசஸ்மெண்ட் யூனிட்ஸ் இன் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் ரிமைன்ஸ் ஓவர் எக்ஸ்ப்ளாய்டட். ஸோ ட்ரிவன் பை வாட்டர் இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சர். அர்பன் வாட்டர் ஸ்ட்ரெஸ். Delhi, Bengaluru, Chennai, Hyderabad faces recurring shortage due to rapid urbanization, declining groundwater, inadequate storage. Self-explanatory. Inadequate storage infrastructure, self-explanatory. டெல்லி, பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் இவங்க எல்லாருமே வந்து இந்த எல்லா சிட்டிஸுமே வாட்டர் ஷார்ட்டேஜை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. வாட்டர் குவாலிட்டி இஷ்யூ, அர்சனிக் கண்டாமினேஷன். கிரவுண்ட் வாட்டர் அதிகமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுனால உள்ள இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ், அர்சனிக் லைக் பாய்சனிங் கெமிக்கல்ஸ் வந்து கிரவுண்ட் வாட்டரோட மிக்ஸ் ஆகிட்டு இருக்குது. ஸோ அர்சனிக் கண்டாமினேஷன் அஃபெக்டட் த பார்ட்ஸ் ஆஃப் வெஸ்ட் பெங்கால், பீகார் அண்ட் அஸ்ஸாம். Fluoride and salinity remains the major concern in Rajasthan, Gujarat and parts of Telangana. Fluoride and salinity வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கன்சர்னாக இருக்குது. அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் டிஃபரன்சஸ். ஸ்டேட்ஸ் அடாப்டிங் இன்டகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வாட்டர் ஷெட் டெவலப்மெண்ட், இன்ஸ்டிடியூஷனல் டிஃபரன்சஸ். ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸாக integrated water resource management, watershed development and community-led conservation have showed relatively better resilience than those with fragmented governance. ஒரு சில ஸ்டேட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டெகிரேட்டட் வாட்டர் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட், வாட்டர்ஷெட் டெவலப்மெண்ட், கம்யூனிட்டி லெட் கன்சர்வேஷன் இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எடுத்து அவங்களோட வாட்டர் ஸ்ட்ரெஸ் கண்டிஷன் வந்து குறைச்சிக்கிறாங்க. பட் ரிமைனிங் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து இந்த மாதிரி எந்த ஸ்டெப்ஸும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கன்க்ளூஷன். Climate change is transforming India's water challenge from one scarcity to security. ஒன் ஆஃப் ஸ்கேர்சிட்டி டு செக்யூரிட்டி. ஸோ வாட்டர் அப்படிங்கிறது இப்போது அடுத்து வாட்டர் கிளைமேட் சேஞ்ச் வந்து வாட்டர் சேலஞ்சை அடுத்த லெவலுக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ வாட்டர் ஸ்கேர்சிட்டியிலிருந்து வந்து இப்போ வாட்டர் செக்யூரிட்டியை பற்றி பேசுறதுக்குண்டான கண்டிஷன் வந்து ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. என்ஷூரிங் ஈக்விட்டபிள் சஸ்டைனபிள் அக்சஸ் ரெக்வயர்ஸ் கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் கவர்னன்ஸ். என்ஷூரிங் ஈக்விட்டபிள் சஸ்டைனபிள் அக்சஸ் ரெக்வயர்ஸ் கிளைமேட் ரெசிலியன்ட் வாட்டர் கவர்னன்ஸ் த்ரூ இன்டகிரேட்டட் ரிவர் பேசின் மேனேஜ்மெண்ட், கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், water use efficiency, wetland restoration, demand side management, and with SDG clean water in line with SDG 6 clean water and sanitation and national water mission. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வாட்டர் அவைலபிலிட்டி, வாட்டர் மேனேஜ்மெண்ட்டாக நம்ம நல்லா பண்ணணும். சரி, அப்போது வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லி ஒரு அத்தாரிட்டியை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணுறதுக்கு உண்டான சஜஷன்ஸும் நம்ம கொடுக்கலாம் ஓவராலாக. So this is how you should discuss the answer for this question, India's freshwater climate availability. So first economic availability பார்த்தோம். So regional disparity சொல்லி பார்க்கும்போது rainfall variability, hydrological differences, groundwater stresses, urban water stress, water quality issues, institutional differences. So this is how you should answer the question. Thank you.